காதர் பாக்ஷா அப்படின்னு ஒரு முஸ்லீம் இருந்தார். அவர் பரம முருக பக்தர். அவருக்கு எப்பவும் முருகனுடைய திருப்புகள் சொல்கிறது, முருகனை வணங்குறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, இப்படி ரொம்ப பக்தராக இருந்தார் அவர். அவர் மேலே படாத பழி ஏதோ சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை தரணும் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பாயிடுது. அவரை ஜெயிலில் போட்டிருக்கா. அடுத்த நாள் காத்தால் 6 மணிக்கு அவருக்கு தூக்கு தண்டனை தரணும். அப்போ அங்கே இருந்த சில பேர் கேட்டா, உன் முருகனை சொன்னியே என்னாச்சு? முருகன் எங்கே உன்னை காப்பாற்றினீர்? நீ செய்யாத தப்புக்கு நீ தண்டனை பெற்று சாக போகிற. இதான முருகன் உனக்கு கொடுத்தது? எங்கே போச்சு அந்த பக்தி? என்ன கடவுள் இருக்காரன்னு அப்படின்லாம் கிண்டல் அடித்தான். அப்போவும் அவர் சொன்னார், என் முருகன் என்ன காப்பாற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்து காத்தால் ஆச்சு. ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். ஜெயிலர்லாம் எழுந்துச்சு. உன்னோட கடைசி ஆசை என்னப்பா? அதை நிறைவேற்றணும். அதுக்கடுத்து ஒன்று 6 மணிக்கெலாம் தூக்கில் போட்டுரும் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னார் அவர், எனக்கு முருகனை பற்றி பாடுறது ரொம்ப பிடிக்கும், நான் முருகன் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். முருகனுடைய திருப்புகழை பாட ஆரம்பிச்சு. அவர் பாட 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 அங்கே இருக்கிற ஜெயிலர்கள்லாம் தன்னை மறந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. பக்தியில் உருக ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு பக்தினா என்னதுன்னு தெரியாது. அவளுக்கு கடமை அவனை தூக்கு போடணும், அவ்வளோதான். அந்த பாட்டில் மெய் மறந்து அவள் பாட்டுக்க பாட்டு கேட்டுகிட்டே இருக்கா. அவள் பாட்டுக்கா பாடிகிட்டே இருக்கேன். மணி 6 ஆச்சு, 6:15 ஆச்சு, 6:30 ஆகிடுது. 6 மணிக்கு தூக்கில் போடணும், 6 மணிக்கு தான் போடணும். அதுக்கு மேலே போய்ட்டு தூக்கில் போட முடியாது சட்டப்படி. அப்போ தான் மணியை பார்த்தா, அடா இன்னும் மணி இருக்கே, ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவர் தூக்கில் போடுறத விட்டுட்டு என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, அவர் பாடின்னு இருந்தார். அந்த பாட்டில் எங்களை மயங்கி போய் நாங்களும் ஆடின்னு இருந்தோம். எங்களுக்கு என்ன பண்ணி தின்னு தெரியல, உடம்பா என்ன பண்ணி தின்னு தெரியல, மனசை உருகி போயிட்டோம். நாங்கள் உருகி போயிட்டோம். அந்த பாட்டில் உருகி போய் ஆடின்னு இருந்துட்டோம், டயத்தை கவனிக்கலை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரான், மனசை உருகி பாட்டால் கரைக்கிற இவர் கொலையாக பண்ணியிருப்பார். சத்தியமாக அவர் அந்த கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். இவருக்கு அந்த தூக்கு தண்டனை கிடையாது, இவரை வழியில் அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தூக்கு தண்டனையிலிருந்து நிரபராதிங்கிற பட்டத்தோடு அவரை வழியில் விடுதலை பண்ணி அனுப்பிச்சார். இந்த எதுக்கு சொல்கிறது, இந்த வெறும் கதை இல்லை. முருகனுடைய லீலைகள் பிரம்மாண்டமானது. முருகன் மட்டுமல்ல, சாட்சாத் அந்த எம்பெருமான், அந்த பகவானுடைய லீலைகள் 1 2 உண்மையாக நம்புகிற நமக்கு அவர் நிச்சயமாக நம்ம உடலுக்கும் உயிருக்கும் நம்ம செயல்களுக்கும் உறுதுணையாக அவர் வந்துட்டுருக்கார். நாம் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறது நம்முடைய அகங்காரம் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் பகவான் தான் செய்கிறார் அப்படின்னு பூர்ணமாக நம்பி நம்ம செய்ய வேண்டிய கடமையே செய்யணும். பகவான் தான் செய்கிறேன்னு நம்ம பாட்டுக்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு பகவான் எல்லாம் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். நம்ம கடமை என்ன உண்டோ அதை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருந்தோன்னா நிச்சயமாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இல்லையா? இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.